வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் வேகமாக தன்னுடைய சாட்டையை சுழற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். துணை இராணுவ படையை கொண்டு மிகப்பெரிய அளவிலான அணிவகுப்பு நடந்திருக்கிறது. சென்னை மாநகர ஆணையர், காவல்துறை ஆணையர் தொடங்கி இன்றும் சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையரே தலைமைச் செயலாளரை அழைத்து, டிஜிபியை அழைத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இது தொடர் விவாதிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய செயல், முறைகேடான நடவடிக்கைகள் என இடைத்தேர்தல் என்றாலே தேர்தல் ஆணையம் வழக்கத்துக்கு மாறான விமர்சனங்களை கடந்த காலத்தில் சந்தித்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் இப்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது தேர்தல் கமிஷன் மீது விழுந்திருக்கக்கூடிய கரும் புள்ளியை அகற்றுவதற்கான முயற்சியா, தன் மீதான நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்தல் ஆணையம் இப்போது கெடுபிடி காட்டத் தொடங்கியிருக்கிறதா? இந்த தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்களா, அல்லது கடந்த காலங்களில் செய்ய தவறியதை இப்போது செய்கிறார்களா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஏனென்றால் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர், திமுகவின் செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது காட்டப்படக்கூடிய கெடுபிடிகள் முன்பு காட்டப்பட்டிருந்தால் சட்டமன்ற தேர்தலிலேயே முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல், இந்த கெடுபிடிகள் மூலமாக தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது தொடங்கி இப்போது நடக்கக்கூடிய செயல்பாடுகள் வரையிலும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது ஒரு நேர்மையான தேர்தலை, பணம் இல்லாத தேர்தலை நடத்த முற்படுகிறதா? அது சாத்தியமானதா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா, திமுகவின் திரு இ. பரந்தாமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு லோகநாதன், பத்திரிகையாளர் விமர்சகர் திரு நெய்வேலி பாலு. வணக்கம். பரந்தாமன், தேர்தல் என்றால் உங்கள் நினைவு தவிர்க்க முடியாது. முன்பு ஆர்எஸ் பாரதி, டி.கே. இளங்கோவன் இவர்களோடு இப்போ நீங்கள் அதிகமாக தேர்தல் நடத்தும் அதிகாரி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிட போய் கடிதம் கொடுப்பது, புகார் கொடுப்பது அப்படின்றதுல தேர்தல் வந்த உடனே பரந்தாமனும் சீனுக்கு வந்துடுவார்ன்ற அளவுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஏராளமான புகாரை பொது தேர்தலில் கொடுத்தீங்க, தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலையும் கொடுத்தீங்க, இப்போதும் புகார்களை கொடுக்க தொடங்கியிருக்கீங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போ கொஞ்சம் வேகமாக செயல்படுறது மாதிரி தெரிகிறது. இந்த செயல்பாடு என்பது உங்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை தருதா? நிச்சயமாக நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட பல்வேறு புகார்கள் இப்போ எப்படி ஆதாரத்தோடு கொடுக்குறோமோ கடந்த காலங்கள்லையும் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ எடுக்கப்பட்ட ஒரு முயற்சிகள், ஒரு நடவடிக்கைகள் இதில் ஒரு 50% கடந்த இடைத்தேர்தல்களில் எடுத்திருந்தால் கூட ஒரு நல்லது ஒரு நிலைமைக்கு வந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய செயல் தலைவர் இன்றைக்கி சொன்னது போல் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் கையாண்டிருந்தால் முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்ற ஒரு கருத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன அந்த முன்னுரைக்கு ஏற்றாற்போல் மக்கள் மத்தியிலே இந்த தேர்தல் ஆணையம் என்றாலே ஏதோ ஒரு செயலிழந்த ஒரு ஆணையம், என்னதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட தேர்தல் ஆணையங்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பதாக சாதாரண மக்கள் உணர்கின்ற வகையில் தான் இவ்வளவு காலங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ 2 ஆளுங்கட்சி இருக்கு, மத்தியில் ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி. இது ஒருவேளை இது கூட அவங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் கூட. ஆனால் இருந்தாலும் இத்தகைய நடவடிக்கைகள் வரவேற்கக்கூடிய, இனி முதற்கொண்டு தேர்தல் ஆணையம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் அல்லது இது போன்ற செயல்களில் இன்னும் வேகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்கு இதை ஒரு ஆரம்பமாக கூட இந்த இடைத்தேர்தலை நம்ம பார்க்கலாம். இதை திரு அன்வர் ராஜா, நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றால் எந்த ஆளுங்கட்சியும் கண்டிப்பாக தோற்றிருக்காது. காமராஜரே தோற்றிருக்க மாட்டார். அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகமாக இருந்தால் தோற்றிருக்காது. எனவே அப்படி சொல்கின்ற முழுமையான குற்றச்சாட்டு ஏற்கத்தக்கதல்ல. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போது நடந்து கொள்கின்ற விதம் கொஞ்சம் வேகமாக இருப்பதை போல காட்டிக்கொள்வதற்காகத்தானே தவிர சரியான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கிறார்கள் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் வேகம் தெரியுது, ஆனால் நியாயம் இல்லைன்றீங்க. வேகம் தெரிகிறது.
ஆனால் அதில் நியாயம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இரண்டு தேர்தல்களில் பத்மஜா தேவி அவர்கள் தான் அந்த தேர்தல் அலுவலராக இருந்தார். அவர் மீது என்ன பெர்ஃபெக்டான அவர் மீது இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது, அவர் நீக்கப்பட்டார். ஜார்ஜ் மீது என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது, அவர் நீக்கப்பட்டார். துணை தேர்தல் ஆணையாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு இருந்தது, நீக்கப்பட்டிருக்கிறார். பெட்டிஷன் வாங்கி உடனே நீக்குவது. நீக்கினால் அவர்கள் நாங்கள் எவ்வளோ பெட்டிஷன்ஸ் தராங்க, எவ்வளவு பேர் மேல பெட்டிஷன்ஸ் தராங்க. ஆனா குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் தானே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறது. அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கண்களும் காதுகளும் தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல அவங்க மூலமா இன்புட்ஸ் வாங்குறாங்க. இல்ல சார், நான் சொல்றது எப்படின்னா, நீங்க ஜார்ஜ் மேல என்ன குற்றச்சாட்டு, அவர் என்ன தவறு செய்தார்? பத்மஜா தேவி மேல என்ன குற்றச்சாட்டு, அவர் என்ன தவறு செய்தார்? துணை தேர்தல் அதிகாரி நீக்கப்பட்டிருக்கிறார், அவர் மீது என்ன குற்றச்சாட்டு? இப்போது 19 உயர் போலீஸ் அதிகாரிகள் நீக்குவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருந்தால்தான் அவரை நீக்க வேண்டும். இந்த தேர்தல் அதிகாரி இந்த கட்சிக்கு இப்படி சாதகம் செய்தார், இந்த கட்சிக்கு சாதகம் செய்தார், விதிகளை மீறி இருக்கிறார், எனவே அவர்கள் நீக்குகிறோம் அல்லது சஸ்பெண்ட் செய்கிறோம் என்ற முடிவுக்கு வர வேண்டும். தேர்தல் ஆணையத்தால் அதை செய்ய முடியாது. அவர்கள் நீக்குவதற்கு, டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு அவருக்கு பவர் இருக்கிறது. அதை காட்டி அந்த பவரை காட்டி நாங்களும் இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்கு தான் இது பயன்படுமே தவிர யாரையுமே நீக்க கூடாது, யார் மீதும் நடவடிக்கை அப்படி நான் சொல்லவில்லை. தவறு செய்தவர்களை நீக்க வேண்டும், தவறு செய்தவர்களை நீக்க வேண்டுமே தவிர தவறு செய்யாத ஒரு அதிகாரியை நீக்கி விடுவதால் உண்மைத்துவத்தை நேரடியாக கொண்டு வந்து நிறுத்தலாம் என்று நினைப்பது அது தவறாக போய்விடும். நேர்மையான தேர்தலாக இல்லாம நிச்சயமாக இருக்காது. இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி அதுக்கு சுருக்கமாக ஒரே சொல்லணும்னா, பத்மஜா தேவி அதிகாரி மேலே என்ன தவறு கண்டீங்க, நீங்கள் மாற்றுறதுக்கு மனு கொடுத்தீங்க. ஆமாம், கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அவங்க இந்த தேர்தலில் நிற்கும் போது கூட இந்த அம்மையார் தான் தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. தேர்தல் அதிகாரியை இந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களை அந்த ரேங்க்ல யாரை வேணாமே சூஸ் பண்ணி எலெக்ஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவங்க சந்தித்த போது உள்ள ஆர்கே நகர் இடைத்தேர்தலையே ஒரு பர்டிகுலர் பூத்தில் எக்ஸஸாக ஓட்டு விழுது. இதை கண்டுபிடிச்சி திமுக சொல்லுது. அந்த ஒரு பூத்துக்கு மினிமம் ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கிறதுக்கோ அதை நடவடிக்கை எடுக்கிறது கூட முடியாத ஒரு அதிகாரி தான் அவங்க. நாங்கள் ஒரு எவிடென்ட்டோட கொடுத்த செய்தி இல்லை, நீங்கள் எவிடன்ஸோட கொடுத்துறீங்க. அதாவது 800 வாக்கு இருந்ததுன்னா 800 தான் பதிவாகணும், 810 பதிவாகுது, ஆமா கூடுதல் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ரீபோலிங் ஆர்டர் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் மேல நீங்க இப்ப குறை சொல்றீங்க. என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு இந்த புகார் அனுப்பிச்சீங்களா இல்லையா? தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்தீங்களா இல்ல ராஜேஷ் லக்கானி கிட்ட கொடுத்தீங்களா? இல்ல, எல்லாருக்கும் அவங்க மேல நடவடிக்கை அவங்க எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா தேர்தல் அதிகாரி தான் இதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மாதிரி சொல்றது கரெக்ட். நீங்க சொன்ன அதாவது இது மட்டுமே இல்ல, எலக்டோரல் ரோல்லயே தவறுகள் நடக்குது. ஏன்னா எலக்டோரல் ரோல் வாக்காளர் பட்டியலில் தவறு இருக்கு. அதிகமா முடிச்சிடறேன். ஒரு நீங்க சொன்ன அந்த 3 அதிகாரிகள் மேல மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பொதுவாக அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் நம்ம தேர்தல் நடத்தும் அலுவலரை சொல்கிறோம்னா, அவங்க தான் முதல் அதிகாரி அந்த இடத்துல. இவங்க கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டும் பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே நடவடிக்கை எடுக்க போகுது. அங்கே முதல் சரியாக இல்லைன்னா மொத்தமே சரியாக இருக்காதுன்றனால தான் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட எங்களுக்கு அந்த ரெக்கார்டு இருக்கிறதுனால தான் அவங்க மாற்ற சொன்னோம். நம்பர் 1. நம்பர் 2, கமிஷனர் ஜார்ஜ் கூவத்தூர் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆளுங்கட்சி ஒரு எம்எல்ஏக்களை எல்லாம் அடைத்து வைக்கப்பட்ட பொழுது சட்டமன்றம் நடத்துகிற போது சட்டமன்றத்தில் பிற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகட்டும், பிற சட்டமன்ற கட்சி தலைவராகட்டும், அவங்க வரும்போது எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாரு, எம்எல்ஏஸ்க்கு ஒரு கேட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா எம்எல்ஏஸும் மினிஸ்டர் காரில் போட்டு அவங்கள வேற கேட்டில் கொண்டு போகிறது, இது எல்லாமே கிட்ட இருந்து பண்ணி கொடுத்தவர் ஜார்ஜ் மேலே. இட்ஸ் எ கிளீன் சிட். அவர் ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்திருக்கிறாருன்றதுக்கு எத்தனையோ உதாரணங்கள். கூவத்தூருக்கு முன்பு நடந்த தேர்தல் அவர் இருக்க கூடாதுன்னு அவரை மாற்றி இருக்காங்க. காரணம் என்னன்னா, காரணம் என்ன அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தேர்தலில் நடந்தது காரணம்னா, ஒரு கண்டினியூவா அதே சென்னை மாநகரத்தில் அதிகாரியா இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இருக்கக்கூடாதுன்றது விதி. அதை மீறி அவங்க வச்சிருந்தாங்க. காரணம் அவங்க உதவியா இருக்கணும்ன்றதுக்காக தான். துணை தேர்தல் அதிகாரிகளும் கீழ்மட்டத்தில் தேர்தல் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்ட பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு தவறுகள் செய்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு கொடுத்ததுனா இந்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்காங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சந்தேகத்தின் பேரில் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறார்களே தவிர ஆதாரமாக கொடுக்க. அவர் சொன்னது கூட, நண்பர் சொன்னது கூட, வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடக்குதுன்னு. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிக்கும் இந்த தேர்தல் அதிகாரிக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அது கலெக்டர் தான் பார்க்க வேண்டும். வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதெல்லாம் கலெக்டர் தான். ரிட்டர்னிங் ஆஃபீஸராக என்றைக்கு வருகிறாரோ அவரிடம் வாக்காளர் பட்டியல் ஒப்படைக்கப்படும், அவ்வளவுதான். அந்த வாக்காளர் பட்டியல் வைத்து அவர் தேர்தல் நடத்துவார்.
எனவே வாக்காளர் பட்டியலுக்கும் இந்த ரிட்டர்னிங் ஆபீசருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பாக சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவது ஒரு போலீஸ் அதிகாரியின் கடமையா இல்லையா? ஒரு போலீஸ் அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு உள்ளே கொண்டு வருவதில் அவர் ஆற்றியிருக்கிற பணி பாராட்டத்தக்க பணியை தவிர அது விமர்சனத்துக்குள்ளான பணி அல்ல. அவர் பாதுகாப்பாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறை இருந்தது. அதாவது மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சர் இணையான ஒரு பதவி அவருடையது. அவரை அவருடைய கார் சோதனையிடப்படுகிறது. இல்ல, அது சோதனையிடப்பட்டதே அது முதலமைச்சரே அப்போது சொல்லிவிட்டார். அது சோதனையிடப்பட்டதற்கு இருக்கிறது என்றால் அது உடனடியாக அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போதே அறிவித்து விட்டார்கள். சபாநாயகரும் சொல்லிவிட்டார், நாங்கள் அது நடவடிக்கை எடுக்கிறோம். சபாநாயகருக்கு இவர்கள் போய் சபாநாயகர் அறையிலேயே போய் இந்த புகார் கொடுத்தார்கள். நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சபாநாயகர் சொன்னார். அந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். அது தவறு, அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கூவத்தூரில் அவர் சாதகமாக இருந்தார், அங்கே சாதகமாக இருந்தார், இங்கே சாதகமாக இருந்தார். இதெல்லாம் சரியில்லை. ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் இப்போ நீங்க இப்போ அவருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் அவருக்கு சாதகமாக தான் இருப்பார். அவர் காவல்துறை அதிகாரி தான். ஒரு செக்யூரிட்டி அவருக்கு போடுகிற அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் செக்யூரிட்டி ஆபீசர் போடுகிறோம். அப்ப அவருக்கு சாதாரணமா தானே அவர் இருப்பார், அவர் சொல்வதை தானே அவர் கேட்பார். நீங்கள் அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. நான் சொல்கிறேன், தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். செக்யூரிட்டி ஆபீசரோட வேலை செக்யூரிட்டி தரது. ஆமா ஆமா, எல்லோருக்கும் ஃபேரா நடக்க, எல்லோருக்கும் ஃபேராக தான் அவர் நடக்கிறார். சரி, பரவாயில்லை, அவருக்கு மாற்றி விட்டார். நான் என்னுடைய வாதம் என்னவென்றால், அதாவது இப்படி திடீரென்று இப்போ மாறுதல் செய்து இவரை மாறுதல் செய்து இவரை மாறுதல் செய்து நாங்கள் தேர்தல் கமிஷன் அலர்ட்டாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு தான் இது பயன்படுமே தவிர ஃபேர் எலெக்ஷனுக்கு இது பயன்படுமா என்றால் இல்லை. ஃபேர் எலெக்ஷன் என்பது இந்த ஜனநாயக நடைமுறையே தவறு என்பதுதான் என்னுடைய வாதம். ஃபேர் எலெக்ஷன் என்பது இதில் எப்படி வரும்? ஒருவரை முன்னிலைப்படுத்துகிற போது, ஒரு தேர்தலில் நண்பரே இருக்கிறார், இவர் தான் வேட்பாளர், இவரை முன்னிலைப்படுத்துகிற போது, இவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற போது அது ஏராளமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இந்த கட்சி தான் போட்டியிட வேண்டும் என்று என்னைக்கு வருகிறதோ அப்போதான் இதற்கு ஒரு தீர்வு வரும். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ரொம்ப அடிப்படையான தேர்தல் சீர்திருத்தம் நோக்கி நீங்க சொல்றீங்க. இப்ப இருக்கிற நடைமுறையில் நீங்க எந்த தவறிலேயே சிறிய கட்சிகள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. பணபலம் இல்லாத சிறிய கட்சிகள் தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க வெறும் புகாரின் அடிப்படையிலேயே மாற்றலாமான்னு சொல்லி கேட்குறீங்க, ஆதாரம் இல்லாமல் மாற்றலாமா அப்படின்னு சொல்றீங்க. இதுல புகார்களின் அடிப்படையில் மாற்றலைன்னாலும் நிறைய புகார்கள் வருது. தேர்தல் நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த எந்த தேர்தலாக புகார்கள் சார் திட்டமிட்டு கொடுக்கப்படுகின்றன. தஞ்சை தேர்தலும் அரவக்குறிச்சி தேர்தலும் பணபலம் அதிகமாக விளையாடுது, இந்த சூழல்ல தேர்தல் நடத்தினா நியாயமா நடக்காது அப்படின்னு நிறுத்தினாங்க. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் 6 மாதத்துல தேர்தல் நடத்தினப்ப அதை விட அதிகமா பணபலம் ஆறா கரை புரண்டு ஓடிச்சு. எனவே இவங்க அதுல நோக்கமே நிறைவேறலதான். அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். இப்ப இருக்கிற இந்த தேர்தல் நடைமுறைகளை வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்துகிற போது நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியை கொண்டு வந்து போட்டாலும், எவ்வளவு பாதுகாப்பை போட்டாலும், துறை நாகத்தையே வரவழைத்தாலும் ஃபேர் எலெக்ஷனை நீங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது. சரி லோகநாதன், நீங்க ஒரு வேட்பாளர், 2 கட்சிகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள். இப்ப சிறிய கட்சிகளுக்கு, உங்களை மாதிரி பணபலம் இல்லாத கட்சிகள், நீங்களும் தேர்தலில் போய் நின்று உங்களுடைய உழைப்பை செலுத்துறீங்க. தேர்தல் ஆணையம் மேல இந்த நடவடிக்கைகள், இவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள்ன்றது உங்களுக்கு பெரும் நம்பிக்கையை தருதா? தேர்தல் ஆணையத்தின் மீதா? அதாவது எனக்கு என்னன்னா, தேர்தல் ஆணைய அதிகாரிகளாக இருக்கிறவங்க முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்க, இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்க போறாங்கன்றதை வச்சுதான் நம்ம நம்பிக்கை இருக்குமா இல்லையான்றது. மாநகராட்சி உள்ள அரசாங்க மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஊழியர்களை தான் பெரும்பாலான தேர்தல் அதிகாரிகளாக வைக்கும்போது என்னன்னா, அவங்க ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தான் இருக்கிறாங்க. பணப்பட்டுவாடான்றதுனால இப்போ நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் கூட டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறான்னு சொன்னால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுனால ஏதாவது பலன் இருக்கானா? அது ஒரு அம்பு. இந்த அம்பை எய்த வேடன் யார் என்பது அப்படின்னா, எந்த வேட்பாளர் இதை செய்தாரோ அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்குறேன். நீங்கள் தேர்தல் ஆணையம் உண்மையில் நம்பிக்கையானவர்கள் இல்லை, தேர்தல் ஜனநாயகபூர்வமாக செயல்படுதுன்னு சொன்னால் இந்த வேட்பாளரின் மீது தகுதி நீக்கம் செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதை நீங்கள் அதை செய்யாத வரைக்கும் இந்த நம்பிக்கை என்பது எங்களை போன்று சாதாரண ஆட்களுக்கு எப்படி தகுதி நீக்கம் செய்ய முடியும்? யாரோ ஒருவர் கூட அவர் பேரில் வரலாம் இல்லையா? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுடைய சின்னத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய எதிர் வேட்பாளர் வாதத்துக்கு கேட்கிறேன், உங்களுக்கு எதிர்ப்பு 100% எதிர்பார்க்கிற ஒரு ஒரு கட்சி, கரெக்ட், உங்க சிம்பல்
உங்களுடைய படம் இதெல்லாம் தாங்கின துண்டறிக்கையோட ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாரு வேணும்னே போய் அப்படி ஒண்ணும் தேவையில்லை. ஆனா அப்போ வந்து தண்டனை உங்களுக்கு வந்து உங்க மேல தகுதி இது வரைக்கும் பிடிப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படி யாரோ ஒரு நபர் அல்ல. அந்த கட்சியில எல்லா போலீஸ் உளவுத்துறைக்கும் தெரியும் யார் யார் எந்தெந்த கட்சியில இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த மீடியேட்டர் வேலையை பார்க்கறது. இப்போ அந்த மாதிரி நபர்கள் பிடிக்கப்படும் போது இந்த கட்சி தான்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய தான் போகுது. யாரோ ஒருத்தர் போய் பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்றது கரெக்டு. யாரோ ஒருத்தரின் மூலமாக பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யாரும் தயார் இல்லை. என்னை நம்பி யாரோ ஒரு ரோட்டில் போகிறவனை கூட்டு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்து போய் தெருவில் கொடுத்துன்னு சொல்லுவாங்களா? அது இல்லை. 2 கோடின்னு சாதாரணமாக 2 கோடி சார். அதுதான் சார் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனால தான் நான் பிரமிப்பா நீங்க சொல்றீங்களா பிரமிப்பா சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். 2 கோடி ரூபாய் கையில கொடுத்து தெரியாது போப்பான்னு சொல்லி கொடுக்க போறது இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா இது வந்து திட்டமிட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த வேலையை பண்றாங்க. அப்படின்னும் போது நீங்க தாராளமாக பண்ண முடியாது. ரொம்ப ஈஸியா தெரியுது. இல்ல நாங்க பணத்தை பார்த்தது இல்ல, அதனால நாங்க சொல்ல முடியுது. நீங்க அது ரொம்ப கோடியில பொருள்றதுனால உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தான் தெரியும். சோ ஒரு வேட்பாளராக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைன்றது உங்களுக்கு நிறைவை தரல. இப்பதான் அது நீங்க வந்து சிஸ்டத்தை மாத்தாம நீங்க வந்து அது வந்து அதிகாரிகள் பலிகளாகிறவள தான் பாக்கலாம். அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரி தான் வந்து செய்யணும். இப்ப மாநகராட்சி அதிகாரியோ அரசு அதிகாரியோ தேர்தல் ஆணையத்துக்கு உயர் அதிகாரிகளை மட்டும் தனி ஆணையராக போடுற மாதிரி ஏன் வந்து தேர்தல் நடத்துற அலுவலரையும் நீங்க தனியா போடக்கூடாது? நீங்க வந்து ஒரு கார்பரேஷன் ஏர் தூக்கி இங்க தேர்தல் நடத்தும் அதிகாரியா போட்டா அப்படிதான் பிடிக்கும். அடுத்த மாசம் மந்திரி வீட்டு வாசல்ல தான் போய் நிக்கணும், ஃபைல தூக்கிட்டு போய் நிக்கணும். அப்போ வந்து இந்த பிரச்சனை வரும். நீங்க தேர்தல் அதிகாரியை மட்டும் ஆணையரை மட்டும் நீங்க தனியா போடுறீங்கல்ல, ஏன் அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு தொகுதிக்கு ஒரு தேர்தல் அதிகாரி தனி நியமனம் பண்ணுங்க. சரி, திரு கே.சி. பழனிசாமி இதுல திரு அன்வர் ராஜா சொல்றார் இது வந்து இந்த நடவடிக்கை நியாயமானதல்ல, தேர்தல் கமிஷன் காட்டுற கெடுபிடிகள்ன்றது ஏற்கத்தக்கதல்ல. அவங்க காரணம் இல்லாமலும் வெறும் புகாரின் அடிப்படையில் முழுமையான ஆதாரங்கள் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற பார்வையை அவர் முன்வைக்கிறார். பரந்தாமன் இது ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒன்று அப்படின்ற பார்வை வைக்கிறார். உங்க கட்சி இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்க? இது ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடியது. ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மீதம் இருக்கிற நாட்களில் பெருமளவு பணப்பட்டுவாடா செய்வதற்கு திரு தினகரன் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். முடிந்தால் தேர்தலை நிறுத்த முடியுமா என்பதற்கும் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். தேர்தலை நிறுத்துறது தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கணும். இவங்க எப்படி முடிவு செய்ய? அது இல்லை, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக ஏதேனும் ஒரு குழப்பத்தை விளைவிக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது கூட பார்த்தீர்கள், எதிர்த்தரப்புன்றதுனால நீங்க கடும் குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அந்த பகுதியில் இருந்த ஒரு பெண்ணை அடித்து அந்த அம்மையார் தற்பொழுது காவல் நிலையத்திலே அந்த அமைச்சர் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சரே போய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக்கை அடிக்கிறது, ஒரு தேர்தல் களத்தில் அந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து ஏற்புடைய செயல் அல்ல. திரு பாலு, தேர்தல் இது நான் ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. நீங்க டக்குன்னு பாஸ் பண்றீங்களா சார்? தினகரன் பணம் கொடுக்க முயற்சித்து கொண்டு, அதாவது வேட்பாளர் பணம் கொடுக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார் என்று இவ்வளவு மீடியாக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக ஒரு வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார். இது எவ்வளவு சரி? ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார், ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது என்ன சார், என்ன நியாயம்? நாங்கள் எங்கே பணம் கொடுத்தோம், எப்படி எங்கே அந்த முயற்சிகள் எங்கே செய்திருக்கிறோம்? அதிமுக எங்காவது பணம் கொடுத்திருக்கிறது பிடிபட்டு அதற்கான ஆதாரம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? முயற்சிக்கிறோமா? பிடிப்பட்டவர் தொப்பியை தொப்பி வைத்தவன் எங்க ஆளா சார்? தொப்பி வைத்திருக்கிறவன் அதிமுக அம்மா அணியா? கிடையாது. யார் வேணுமானாலும் தொப்பி வைத்துக் கொண்டு போய் பணத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லை. இவர் சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதை நான் மறுக்கிறேன். அதை நான் உண்மையிலேயே கண்டிக்கிறேன். அது அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் இல்லை. பணம் கொடுக்க வேண்டும், பணம் கொடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்ற நிலையிலும் நாங்கள் இல்லை. எங்களை ஒரு கட்சி என்று மதிக்கவில்லை. நாங்கள் டெபாசிட் போய்விடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த 2 பேரும். எனக்கு வலது இடது பக்கம் இருக்கிற 2 பேரும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம். எனவே ஒரு மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை பழனிசாமி வைக்கிறார். ஒரே கொஞ்சம் உண்மை இல்லை. ஓபிஎஸ் கொடுக்க மாட்டாரா பணம்? நாங்க தான் பணம் கொடுப்போமா? ஓபிஎஸ் பணம் இல்லையா? கொடுக்க மாட்டாரா? அவங்களுக்கு அணியில் இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லையா? கொடுக்க மாட்டாங்களா? அவர்களே நான் என்ன குற்றச்சாட்டு, இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதை ஏற்க முடியாது. இல்ல அதுல என்னன்னா சந்தடி சாக்குல நாங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அது இன்னும் நான் தெரிய போகுது. நாங்கள் திராவிட 14ஆம் தேதி தெரிய போகுது. நாங்கள் திராவிட முன்னேற்ற நேற்றுக்கு முன்தினம் ஏற்கனவே திமுக ஒரு வீடியோ அந்த போட்டோ எல்லாம் கொடுத்ததை பேஸ் பண்ணி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. ஆமா,
அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? யாராவது ஒருத்தர் கைது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. அதைத்தான் சொல்றேன். அது எங்களுடைய நான் ஏற்கனவே நேத்துக்கு முந்தின சொல்லிட்டார். நேத்துக்கு முந்தின மீசை வைத்தவெல்லாம் பாரதியான்னு கேள்வி தொப்பி வைத்தவன் இல்ல இன்னொரு ப்ரோகிராமில் சார் இல்ல அப்படின்னு சார் இன்னொரு ப்ரோகிராமில் நான் பதில் சொல்லிருக்கேன். இதே கேள்வி இன்னொரு ப்ரோகிராமில் கேட்கப்பட்டது. அப்போ அவருக்கும் அதிமுகவினுடைய அம்மா அணிக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க ரொம்ப தெளிவா ஜனங்களை குழப்பறாங்க ரெண்டு பேருமே. இவங்க பணம் கொடுத்து மாட்டினா நாங்க எல்லாம் அவங்க அணிடுவாங்க, அவங்க பணம் கொடுத்து மாட்டினா நாங்கள் இவங்க அணிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்ப எங்களுக்கே குழப்பம். எங்களுக்கே என்னன்னா நான் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தோம், எனக்கு இது எந்த குரூப்ல இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த நிலைமை தான் இவங்களுக்கு உசாரா என்ன பண்ண நல்லா அதெல்லாம் தெளிவா பண்றாங்க. அண்ணன் வந்து பணமே கொடுக்கறதுல நாங்கன்னு சொன்னார். உண்மையில இந்த ஷோவை பாக்குறவங்க நல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. சின்ன உதாரணம் இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து 40ஆவது இடத்துல கேன்வாஸுக்கு போறேன். இவங்க வந்து என்னன்னா பாகம் வாரியாக இவங்களும் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பிரிவும் போறாங்க. வாசல்ல பெண்கள் வந்து ஆரத்தி எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாங்க. எங்க கட்சிக்கு அங்க என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் அந்த கட்சியினுடைய பகுதி செயலாளர். அந்த உட்காந்துக்கிற ஜனங்களுக்கு யாருக்கு ஆரத்தி எடுக்கணும்னு கூட தெரியாம என்ன பார்த்தன வாப்பா வாப்பான்னாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா டோக்கன் கொடுத்தவங்க பின்னாடி வந்துருக்காங்கம்மா, நாங்க வேற குரூப்மான்னு போயினே இருந்துட்டோம். இதான் நிலைமை. என்னன்னா அந்த பெண்கள் பாவம் ஏதோ கொடுத்துட்டாங்கன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா உட்காந்து நின்று ஜனம் எவனா ஒருத்தன் வந்தானா எடுத்து சுத்தி காட்டிட்டு போயிட்டே இருந்துட்டா போதும், டோக்கன் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் நிலைமை. அந்த அது வந்து அவங்க அந்த லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். டோக்கன் தான் சார். டோக்கனுக்கு டோக்கன் அவ்வளவுதான். பாலு சார், இது எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற நடவடிக்கையும் டோக்கனா எடுக்கிற நடவடிக்கை தானா? அதுதான் இப்போ அப்படிதான் தோணுது எனக்கு. இதில் இது ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆர்கே நகர் தேர்தல் ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய தளபதியை மாறக்கூடிய தேர்தல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு இடைத்தேர்தல். இல்லை, இதில் இந்த இடத்துல என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குன்னா, அங்கே எதிர்க்கட்சி போட்டியிடுகிறது. அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய புகழுக்கு வாரிசுகள்னு சொல்கிற 3 பிரிவுகள் போட்டியிடுகின்றன. பாஜக போட்டியிடுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, அப்புறம் சிறிய கட்சிகளும் போட்டியிடுறாங்க. இது இரட்டை இலை இல்லாத தேர்தல்ன்றதுனால இது ஏதோ அதிமுகவுடைய உட்கட்சி தேர்தல் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. மக்கள் பிரச்சனைகள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அதிமுக யார் உண்மையான அதிமுக என்பதற்காக ஆர்கே நகரில் ஒரு தேர்தல் நடக்கிறது. அப்படி ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இல்லை, அது அதைத்தாங்க. இது எல்லாமே ஒரு செட்டப் தான் நான் சொல்கிறேன். இது முழுக்க ஒரு செட்டப் தான். இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்களும் சேர்த்து, நான் எந்த ஊடகம்னு சொல்ல, புதிய தலைமுறைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாகவே இன்னைக்கு என்ன ஒரு ஊடகத்தை நாமே விமர்சிக்கலாம். ஆமாம், நீங்கள் எங்களை விமர்சித்தாலே எனக்கு ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அது ஒரு இடைத்தேர்தல். இதனால் எந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதி மாறப்போவதில்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளவுகளுக்கு கூட இது ஒன்றும் ஒரு தீர்வாக இருக்க போகிறது. இது ஒன்றும் தயாரித்து கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது அவங்கவுங்க காலப்போக்கில் எது நிர்ணயிக்க போகுது என்று சொன்னால் அவரவர்களுக்கு இதற்கு பின்னால் வரக்கூடிய தேர்தல்கள் அல்லது அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு இன்றைக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்குன்னா எப்படி தெரியும்னா, ஒரே விஷயம் என்னென்னா தேர்தல் தான். வேற விஷயமே கிடையாது. வேறு எந்த வகையில் நீங்கள் அவங்கள உரைத்து பார்க்க முடியாது. வேணா ஆளுங்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் உரைத்து பார்க்கலாம். ஆனால் நான் இதில் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த தேர்தல் கமிஷன் தான் இன்றைக்கு இன்றைக்கு அதிமுக இல்லை, ஆட்சியில் இருக்கிறது அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இந்த தேர்தலில். அதே மாதிரி நேற்று முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவருடைய குரூப்பு அவங்களும் ஓரளவிற்கு நேற்று வரை அதிகாரத்தில் இருந்தவர்கள். அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மற்றவங்களை விட்டுருங்க. திமுகவுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், இதில் ஏதாவது இந்த 2 அதிமுக நீங்கள் சொன்ன அந்த இரட்டை இல்லாத ஒரு தேர்தல்னால் ஒருவேளை உதயசூரியனுக்கு அல்லது திமுகவிற்கு கொஞ்சம் வாக்குகள் கூட வரலாம். அது எப்படி வேணாலும் மாறலாம். அதுதான் ஒன்று தான் இருக்குது. அதை தவிர இந்த தேர்தல் எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் எதை ரொம்ப இதை சீரியஸாக பார்க்குறேன்னு சொன்னால், தேர்தல் கமிஷன் இதில் உள்ள நுழைந்திருப்பது என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், ஒரு காங்கிரஸ் அல்லாத அல்லது ஒரு பாரதிய ஜனதா அல்லாத நீண்ட நெடுங்காலமாக இந்த போன்ற மைய அரசியலில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள் இல்லாத ஒரு மாநிலத்திற்குள்ளே இன்றைக்கு தேர்தல் ஆணையம்தான் இன்றைக்கு தேர்தலை நடத்துகிறது என்று சொல்லும்போது என்ன வருது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பே அவங்க நடந்துட்ட மாதிரி நடக்குது. இப்போ அந்த பகுதியில் இப்போ ஆட்சி நடத்துறது யாருன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சார்ந்த அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. இது நடத்துறதே தேர்தல் கமிஷன். அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னால், நல்லதானே? அது நல்லதல்ல. அது நல்லதல்ல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக வந்தது.
இல்லை, நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது கடந்த காலத்தில் உங்களை மாதிரியான சமூக ஆர்வலர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்பது கண் முன்னே விதிகள் மீறப்படுகின்றன, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, கோடி கோடியாக கொள்ளையடிச்சு கொண்டு வந்து மக்கள்கிட்ட லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போறாங்க, இதை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அப்படின்னு நீங்க தேர்தல் ஆணையத்தின் மேல தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே அட்டானமஸ் பாடி தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நான் சொல்றேன், இப்ப அவங்க ஒரு முயற்சி விமர்சிக்கிறீங்க. இந்த தேர்தலில் பணம் கொடுக்கலையா, இந்த தேர்தலில் பணம் விளையாடலையா, தடுக்க முயற்சி பண்றாங்க. அதுல அதைத்தான் சொல்றேன், தடுக்க முயற்சி அல்ல. இன்றைக்கு மாநில சுயாட்சி, இன்னும் சொல்ல போனால் ஒரு 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 ஃபெடரல் செட்டப் என்று சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்குள்ள மைய அரசினுடைய நேரடியான தலையீடு வருது. நேரடியான தலையீடு எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான தேர்தல் அரசு, மாநில அரசு எப்படி இருக்கோ அதே மாதிரி மத்திய அரசு தனி தேர்தல் ஆணையம் தேர்தல் மட்டும் நடத்துறேன்னு சொல்றேன். தேர்தல் ஆணையம் தினம் ஒரு பேரை கமிஷனரை மாத்துது, சில அதிகாரிகளை மாற்றுகிறது. இன்னைக்கு நான் டிஎஸ்பியை மாத்துறாங்க. அதனுடைய பொருள் என்ன? இன்னைக்கு இது அதாவது அட்டானமஸ் பாடி இல்லையா? அட்டானமஸ் பாடி அதோட பவர்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணுது, தனக்கு இருக்க அதிகாரத்தை அது காட்டுகிறது, அளவுக்கு மீறி ப்ளே பண்ணுது. ஆனால் இந்த மாதிரியான சொல்வதன் மூலமாக நான் ஒரே கேள்வி தான் கேட்கிறேன், பணம் அங்க கொடுக்கறாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, பணம் அங்க விளையாடுகிறதா இல்லையா? அது பாட்டுக்கு விளையாடுது. எந்தவித தேர்தலையும், எல்லா தேர்தலையும் திருமங்கல ஃபார்முலால இருந்து இன்னி வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் நடக்கிறது. ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தான் சும்மாவது இந்த மாதிரி அவங்க சில படம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பொருள் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்பது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு என்பது பின்னால் தள்ளப்பட்டு ஆணையம் தான் எல்லாம் என்பதை போல. ஏன்னா ஒரு காலத்தில் சேஷன் சொன்னார்ல, இல்ல மாநில அரசே தேர்தலை நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் எதற்கு? இல்லன்னு அதான் மாநில அரசே தேர்தலை நடத்திக்கும். தேர்தல் நியாயமா நடந்தல. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியதை நடத்த வேண்டியது அரசு தான், அரசு அதிகாரிகள் தான் நடத்தணும். தேர்தல் ஆணையமே நேரம் நடத்த முடியாது. நீங்க சொல்றதுன்னா இவர் லோகநாத் சொன்ன மாதிரி தனியா தேர்தல் ஆணையம் என்பது அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே போடணும். நீங்க பேசுறதுல முரண்பாடு இருக்கு. ஒரு புறத்தில் தேர்தல் ஆணையம் பணப்புழக்கம் நடக்குது, பணத்தை வாரி இறைக்கிறாங்க, அதை தடுக்கலன்னு குற்றம் சொல்றீங்க. இன்னொரு புறத்துல அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா வரம்பு தடுக்கலன்னு சொல்லல. நான் தடுக்கலன்னு சொல்லல, தடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ஒரு பக்கம் இருந்தா கூட, அதை விட முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னால், ஆளுகின்ற ஒரு மாநில அரசுடைய ஒரு அதிகாரம் என்பது அந்த வரம்பு மீறப்படுகிறது. இது ரொம்ப டேஞ்சரானது நான் பார்க்கிறேன். அதிமுகவானாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தேர்தல் நடக்கிற ஊருக்கு முதலமைச்சரே போனாலும் கூட அவர் ஒரு கட்சியின் பிரதிநிதியா தான் போறார். ஒரு வேட்பாளர், ஒரு அமைச்சர் போனா அவருடைய காரை விட்டுட்டு சொந்த காரில் தான் பயணிக்க வேண்டும். அப்பதான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும். எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒன்றுதான் நம்ம ஒரு இடைவேளைக்கு பேசலாம். ஆணையம் வரம்பு மீறுகிறதா? கண் துடைப்புக்காக இதை செய்கிறார்களா? கண் துடைப்புக்கு செஞ்சாலும் இதுல ஏதாவது நன்மை நடக்க போகிறதா? இதெல்லாம் விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. பாலு சொல்றது தேர்தல் ஆணையம் வரம்பு மீறி செயல்படுகிறது. மொத்த அதிகாரத்தை மாநில அரசு அப்படின்ற ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு அரசு அதனுடைய மதிப்பை குலைக்கிற வகையில் அவங்களுடைய அதிகாரத்தை பறித்து இருக்கிறது மாதிரி, அதை விட ஒரு சூப்பர் பவர் மாதிரி தேர்தல் ஆணையம் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது. இது நல்ல விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கல, அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த ஒரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்டோட ஒரு அதிகாரத்தில் தான் அவங்க தலையிடுறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தும் இதையும் தாண்டி ஒரு தமிழ்நாட்டினுடைய மொத்த அமைச்சரவை அங்கே இருக்கிறார்கள். இதையும் தாண்டி அவர்கள் பணம் கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். வாக்காளர்களிடத்திலே ஒரு கைகலப்பு ஒரு அமைச்சர்களே கைகலப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். ஆகையினாலே அவர்களது நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன. தேவையான அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். எப்படி வாக்காளர்கள் இதை பார்க்கிறார்கள் என்றால், ஒரு வாதத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பதாலோ தோற்பதாலோ எந்த விதமான மாறுதல்களும் ஏற்பட போவதில்லை ஒன்று. அதே போல மற்ற கட்சிகள் ஜெயிப்பதால் எந்த விதமான ஒரு மாறுதலும் ஏற்படாது. அவர்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருக்க போகின்றார். ஆனால் வெற்றி பெற்றால் 2-3 விஷயங்களுக்கு இதிலே தீர்வு கிடைக்கும். அம்மா அவர்களது மரணத்திற்கு
நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஒண்ணு. எப்படி என்ன விடை கிடைக்கும்? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவருக்கு 122 இருக்கு. அதுல ஏதாவது குறைபாடு வந்து இந்த ஆட்சிக்கு நெருக்கடி வந்தாலொழிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோரிக்கை எப்படி நிறைவேறும்? அதாவது ஒரு இப்ப 2 நாட்களுக்கு முன்னதாக நீங்க வந்து அவர் திரு தினகரன் அவர்கள் கூட நாங்களும் விசாரணை கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ அல்லது ஒரு சிபிஐ விசாரணையோ எப்போ நடக்கும்னா அவங்களுக்கு 2 நியதி இருக்குது. ஒன்று, ஒரு கோர்ட், ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் பண்ணணும், அல்லது அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கம் இந்த வழக்கை நடுநாயகமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணணும். இவங்க எல்லாமே வந்து அவர்கள் மரணத்தை பற்றி விசாரிக்கணும், அம்மா மரணத்தை பற்றி விசாரிக்கணும்னு ஆட்சியில் இருக்கிற இவங்களே சொல்றாங்களே ஒழிய, இப்போ அண்ணன் போன்றவர்கள் நாளைக்கே ஒரு முயற்சி எடுத்து 2 நாள்ல ஒரு ஜியோ ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. நான் முடிச்சறேன். இல்ல இத சொல்லுங்க, இத சேர்த்து சொல்லுங்க. இப்போ நீங்க தான் புதுசா என்னமோ வந்து இந்த களத்துக்குள்ள வந்து புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மக்கள் எல்லாம் பார்த்துட்டா இருக்காங்க. ஆட்சியில் இருந்தது முதலமைச்சராக இருந்தது மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் வந்து இந்த அம்மையார் இறந்த பிறகு அடுத்த நாளே இதுல மர்மம் இருக்கிறது, நான் கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்லி செய்யாதது எது தடுத்தது? ஆனா தனக்கு அமைச்சர் பதவியோ தனக்கு எதுவுமே கிடைக்கலன்றதுனாலதான் இன்னைக்கு இவர் வராரு. அதற்கு மாறாக எனக்கு இந்த அம்மாவுடைய மரணத்தில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி இருக்கு. இப்போ என்ன ஞானோதயம் திடீர்னு ஓபிஎஸ் வந்திருக்குன்னு கேக்குறேன் நான். இப்போ ஞானோதயம் வந்து அண்ணே சொல்ல வேண்டிய சொல்றதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு சம்பந்தம் இல்ல சார். நான் பழனிசாமி என்ன சொல்றதுக்கு இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை சார். அவர் நினைக்கிற மாதிரி தேர்தல் ரிசல்ட் வரப்போறது இல்லை சார். மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இல்ல தர்ம யுத்தம் அவங்க கேக்குறது அவங்க இல்ல இல்ல நான் சொல்லிறேன் இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க சொன்னீங்க நான் வாக்கு கேக்குறதுக்கு நான் பதில் சொல்ல நானும் தான நடந்து அவர் இறங்கி போனாரு. போகும் பொழுது ஒரு வீட்ல இருக்கிற அம்மா வந்து கேக்குறாங்க, என்னன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து இப்படி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு எல்லாம் விட்டுட்டாங்களே, கட்டாயம் நீங்க இதை வந்து விசாரிக்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மக்கள் மத்தியில அதை பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில ஏற்படுத்துறீங்களா? எனக்கு ஒரே விஷயம், அவருக்கு மருத்துவமனையில இருந்த போதே ஏற்பட்ட ஒரு தாக்கம். இந்த பதில் சொல்லவே ராசாவுக்கு பல முனை தாக்குதல் இருக்கு, அவர் பதில் சொல்லணும். இல்ல எனக்கு இல்ல இல்ல எனக்கு அண்ணன் சொல்லட்டும். ஒரே ஒரு பிரச்சனை தான், யார் சொல்லணும்? அண்ணன் சொல்லட்டும், 2 பேரும் பழனிசாமி அவர்கள் சொல்லணுமா? அத நீங்க அவர் அன்பர் சொன்ன பிறகு நீங்க கேளுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க ஜெயிச்சதுனால அதை செய்வோம்னு கற்பனையா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து மாநில அரசாங்கமே ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறோம்னு எங்கள் வேட்பாளர் சொல்லியிருக்கிறார், நாங்களே கூட விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. 1. 2வது, எங்கள் ஆட்சி 122 சட்டமன்ற உறுப்பினரோடு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். 1. நாங்கள் வந்து என்னென்ன நன்மைகளை செய்வோம் என்று அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறோம். 38 வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம். 2. நாங்கள் தான் செய்ய முடியும் அதை. ஆனால் அவர்களும் ஒரு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். தேர்தலில் பொது தேர்தலில் வாக்குறுதி வழங்குவது என்பது வேறு. பொது தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று தெரியாது. அண்ணா திமுக தேர்தல் மேனிஃபெஸ்டோ வெளியிடுவதும் திமுக வெளியிடுவதும் ஒவ்வொரு கட்சியும் வெளியிடுவதும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்பது சொல்வது சரி. ஆனால் இப்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் தான் மேனிஃபெஸ்டோ நாங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியுமே தவிர உறுப்பினராக இந்த பிரச்சனை எல்லாம் சட்டசபையில் எப்படி எழுப்பலாமே தவிர நான் ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு போய் நியாயமாக எடுத்துரைத்து அவங்களுடைய கண்களை திறந்து அவங்கள நியாயத்தை உணரச் செய்து அதை நான் அமல்படுத்துவேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்லக்கூடாது? சொல்லலாம். ஆனா அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அது எவ்வளவு கேலிக்குரியது அப்படிங்கறத சொல்றேன். அவ்வளவுதான். இரண்டாவது அணியை மாறிடுவேன்னு சொல்லி கல்குவாரி கேன்சல் பண்ணாங்க. இல்ல சொல்றேன். இரண்டாவது ஒரு எம்எல்ஏ சொன்னாரு அணி மாறிடுவேன் கல்குவாரி கேன்சல் பண்ணலனாரு. ஏன் முதலமைச்சர் நான் தானே சொல்லணும், நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு இல்லையா? கொஞ்சம் இருங்க, எங்க ஒரு இன்னைக்கு கூட்டிட்டு போதுன்னு சொல்லி நீங்க கேன்சல் பண்ணீங்க, அப்ப மட்டும் எப்படி முடிஞ்சது? கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஓட்டு கேட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னு சொல்றாங்க, நான் ஓட்டு கேட்டு போகும்போது என்ன நினைச்சேன்னு நான் சொல்லணும்ல. அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் சார் இப்படி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள்லாம் நாங்கள் செய்யணும், ஆட்சி மாற்றத்துக்குரிய தேர்தல் இது இல்லை, 122ஓட 123 எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நாங்கள் சொன்ன வாக்குறுதிலாம் செஞ்சுருவோம். ஆனால் நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஓட்டு போட்டால் 11ஓட 12 போவாங்க,
வெளிநடப்பு செய்வாங்க, இல்ல டிஎம்கேக்கு ஓட்டு போனீங்கன்னா தகராறு பண்ணுவாங்க. இதுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா, எங்களுக்கு ஓட்டு போட போறீங்களான்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் சார் கண்டிப்பா ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்சதந்திர கதை இருக்கு. கதைக்கு நீங்களே சாட்சி, நீங்களே மூலம், நீங்களே சாட்சி. பரந்தாமன் நீங்க போறப்ப என்ன ஓட்டு சொன்னாங்க? அந்த மக்களுடைய மனநிலை இதுதான். உண்மையிலே இது பஞ்சதந்திர கதையே கிடையாது. நேத்துக்கு இருந்த இடத்துல நான் சொல்லும் போது, மக்களை போய் சந்திச்ச போது, சாதாரண ஒரு தெருக்கடையில வியாபாரம் பண்ணிக்கூடிய தாய்மார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மக்கள் நல்லாவே பாக்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு லேடி சொன்னாங்க விசாரணை கமிஷன் நடத்துறதுக்காக ஒரு தேர்தலா இது இவங்க வந்து என்னன்னா மக்களுக்கு சட்டமன்றத்துல அந்த ஆர்கே நகர் ஆர்கே நகர் தொகுதியில பெண்கள் வந்து நம்ம ஒரு யதார்த்த விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டாகணும், சொல்லி ஆகணும். பெண்கள் இயற்கையாகவே வந்து அவங்க சொல்றது என்னன்னா, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறாங்க. நான் அது வந்து நேரடியாகவே நான் பார்த்தேன், பேசினேன் அவங்களோட. அவங்க என்னன்னா, நான் எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு சொன்னவங்க. ஆனா என்ன வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, எல்லாமே எங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டு காலம் உங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக ஒண்ணுமே செய்யல. அது வேற. அதற்கு பிறகு 2 பேரும் 108 வாக்குறுதிகள் சார் ஒண்ணுமே செய்யல. அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு எவ்வளவு நன்மைகளை அம்மா அவர் செய்திருக்கிறார். இல்ல நான் போய் பாலிடெக்னிக் வக்கீல் வேலை அந்த தாய்மார்கள் சொல்ற ஒரே விஷயம்னா, இவங்க 2 பேருமே ஆட்சியில இருந்து 2 பேருமே ஒரே கட்சியில இருந்து அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. இவ்வளவு காலம் நாங்க ஓட்டு போட்டிருந்தவங்க இவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, எங்களுக்கு வேற வழி கிடையாது, இனிமேல் நாங்க வந்து திமுகவை தான் ஆதரிப்போம்னு பெண்கள் நேரடியாவே சொல்றாங்க. இது வந்து இல்ல மூணாவது பஞ்சதந்திர இல்ல பஞ்சதந்திர கதை கிடையாது. இல்ல நீங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுனாலதான் இது நேச்சுரலா நேத்து நான் பார்த்த ஒரு விஷயம் செய்தி. இது ஒரு சாதாரண பெண்கள் சொல்லக்கூடிய செய்திகள். இப்ப இவங்க 2 பேருமே சொல்றாங்களே சார், அதாவது வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டா நாங்க விசாரணை கமிஷன் வைப்போம், 121 வந்தா 123 வந்தா இன்னும் பலமா இருக்கு. நான் கேட்கிறேன், 2011 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, 2011 வரும்போது எவ்வளவு தேர்தல் அறிக்கையில எவ்வளவு சொல்லிருக்கீங்க, உங்களுடைய ஆட்சி தான் எனக்கு நீடிப்பு இருக்கிறது, இது வரைக்கும் சொன்ன தேர்தல் அறிக்கையில எதனா செஞ்சிருக்கீங்களா? இதே ஆர்கே நகர் தொகுதிக்கே வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கே வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொரு நம்ம ஆர்கே நகர் பத்தி ஜெயலலிதாவுடைய மரணத்துல இவங்க அரசியல் பண்றாங்க. நான் பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கிறது, ஆர்கே நகர் மக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும், தங்களுக்கு ஒரு பிரதிநிதி வேணும், அதற்கான தேர்தல் இது எப்படி ஆகுதுன்னு சொன்னா, இது உண்மையிலேயே அவங்களுக்கு உண்மையான பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல். ஆனால் இது அதிமுகவில் எந்த பிரிவு உண்மையான அதிமுக, மரணத்துக்கு நீதி கேட்பது, இப்படியான ஒரு விஷயமாக அந்த தேர்தல் சுருங்குறதுல அந்த தொகுதி மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகிறது? ஒண்ணும் வர போறது இல்ல. அதனாலதான் எங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நான் சொல்றேன். அமைதியா இருந்தாங்கன்னா நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது சரி, அவங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வாதம் பண்றதை விட, இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் நினைத்தால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் நாளை மாலைக்குள் ஒரு ஜியோ பாஸ் பண்ண முடியும். எனக்கு என்ன அதுல சந்தேகம் வருதுன்னு சொன்னா, அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதாக, சிகிச்சையில் சந்தேகம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமியோ டிடிவி தினகரனோ சந்தேகிக்கல. விஜயபாஸ்கர் அவங்கள்ட்ட இருக்கிற அமைச்சர் அவர் சொல்றாரு, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலில் விசாரிக்கப்பட வேண்டும் சொன்னாரு. அவர் ஒரு அமைச்சர் இல்ல, நீங்க விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொல்லும் போது விசாரணை கமிஷன் ஒரு வைத்திருக்க வேண்டும், ஒரு வைக்கவில்லை. அப்படி வைத்தால் அவர் பன்னீர்செல்வம் தான் அப்போது முதலமைச்சராக இருந்தார், அவர் தானே முதலில் விசாரிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் சொல்றேன். அவரும் விஜயபாஸ்கரும் சந்திக்க தயாரத்தை இல்ல சார். நீங்க அன்வர் ராஜா பேசி நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஜியோ கொண்டாந்து கொடுத்து இந்த வாரத்துல அந்த கமிஷன் அமைங்க. ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க. ஜெயலலிதா அவர்கள் மறந்துட்டாரு. மக்களுக்கு இதுல என்ன மக்கள் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. ஒவ்வொரு லைனா இப்படி இல்ல உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் பழனிசாமி சார். இருங்க சார், கவலையே வேணாம். நாங்க வைக்கிற கமிஷன் இல்ல சார், ரெண்டு பேருமே வந்து ஆஜராக போறீங்க. நாங்க வைக்கிற கமிஷன் ரெண்டு பேருமே வந்து ஆஜராக போறீங்கன்ற கவலையே வேண்டாம் சார். இவர் விஜயபாஸ்கர் சொல்றாரு சார், அதுக்கு மட்டும் நான் சொல்றேன் சார். ஒரு கவர்மெண்ட்ங்கிறது
அரசாங்கம் மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் அரசு. அவரே அரசா இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு 11 நாள் அவர் ஒருவர் மட்டுமே முதலமைச்சராக இருந்து காட்டினார். அதுதான் அரசாங்கம். ஒரு முதலமைச்சர் எல்லா இலாக்காக்களையும் கவனிக்க முடியாது என்பதற்காக தன்னுடைய பிரதிநிதியாக சில பேரை நியமிக்கிறார். அதுதான் அமைச்சர்கள். எனவே ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் குற்றம் செய்தார் என்றால் அதற்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் தான். எல்லோருக்கும் அதனால தான் பல நேரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிறோம். விஜயபாஸ்கர் மீது குற்றம் சொல்வதற்கு என்ன உங்களுக்கு இருக்கிறது? எல்லா அதிகாரமும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார். அவர் ஒரு விசாரணை கமிஷனை உடனே போட்டிருக்கலாம். அவர் விஜயபாஸ்கர் தவறு செய்தார் நீக்கி இருக்கலாம். நாங்க போடல நீங்க இன்னைக்கு இருக்கீங்களா? அவரை நீக்கி இருக்கலாம். விசாரணை நீங்க நாங்களே கொடுங்க. எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விசாரணை வந்ததுன்னா உங்களுக்கு வேணா அதுல இரண்டு தரப்புல ஏதேனும் ஒரு தரப்புக்கு ஒரு நிறைவு இருக்கும், இன்னொரு தரப்புக்கு ஏமாற்றம் இருக்கும். மக்களுக்கு அதனால என்ன ஆகும்? அதே மாதிரி அந்த இன்னைக்கு நடக்கிற ஆர்கே நகர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா, இன்னைக்கு திரு தம்பித்துரை அவர்கள் தேர்தல் ஆணையரை டெல்லியில சந்திச்சுட்டு ஒரு இதை சொன்னார். ஒரு கருத்தை இன்னைக்கு அவர் பேட்டியா கொடுத்திருக்கிறாரு. எல்லா ஊடகங்கள்லயே அது வந்திருக்குது. இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு உண்டான ஒரு முயற்சி இன்றைக்கு நடந்து கொண்டு குந்தகம் விளைக்கின்றது. அது என்ன குந்தகம்னா, இந்த தேர்தல் முடிகிற பொழுது இன்னொரு கூவத்தூர் உருவாகும். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்கள் அணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு என்பது தமிழக பக்கம் வர்றதுன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வரலாம். இப்ப எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. இப்பவே இன்னைக்கு கூட திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார். இன்னும் இந்த வாரத்திலேயே இன்னும் சில பேர் வர. ராஜகண்ணப்பன் என்றைக்கும் இந்த தரப்புல இல்ல. அவர் தீபா அவர்கள் தரப்புல இருந்தாரு. அவர் தீபா அவர்களோடு போவதாக அவருடைய தீபா அறிவித்த பட்டியல்ல அவர் இருந்தார். அந்த கண்ணப்பன் வேற. அவரை சந்திச்சிருந்தாங்க, அவர் போகல. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. இந்த வாரத்துல கண்ணப்பன் வேறு ராஜகண்ணப்பன் வேறுன்னு ஒரு விளக்கம் தர்றீங்க. ஆமா, அந்த கண்ணப்பன் தான் அது ஒரு தவறான இது. அவர் தர்மபுரியில வேற ஒருத்தர் இருக்கார், இவர் ராஜகண்ணப்பன். அதே மாதிரி இந்த தேர்தல் என்பது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடியது என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிற தகவலின் அடிப்படையில் 98 பேர் எங்கள் அணிக்கு ஆதரவாக வர இருக்கின்றார்கள். அப்படி இல்ல, மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க பாவம். உண்மைக்கு நெருக்கமா சொல்லணும்ல. இல்ல அதனுடைய அது என்னன்னா அந்த கலக்கம் தான் திரு தம்பித்துரை அவர்களை இன்றைக்கு 92 பேர் வந்தாலும் உங்க ஆட்சி நீடிக்காதே சார். இல்ல நாங்க இப்ப எங்கள்கிட்ட 12 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 100 தானே. திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனம் அடையும். திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனம் அடையும். இந்த குடும்பத்தாலே இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கட்சியிலிருந்து போய் அதிமுகல இருக்கிறவங்களுக்கு நீங்க கெடுதல் பண்றீங்க. அவங்களையும் சந்தேகத்தோட பார்க்க சொல்றீங்க. பலகீனம் அடையும்னு தான் நான் சொல்றேன். இந்த அரசாங்கத்து மேல குற்றம் சுமத்துற திரு ஓபிஎஸ் அணி சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எந்த ஒரு விளக்கமும் இல்லாம வெளிநடப்பு செய்யறதுன்னு அர்த்தம். அது அம்மாவால் எல்லாமே கேம் ஆடுறாங்க. அம்மாவால் கேம் ஆடுறாங்க. கேம் பிளேயிங் தான். மக்களை ஏமாத்துங்கிற எண்ணத்துல, திசை திருப்புற எண்ணத்துல நாங்க உண்மையான கட்சியை மீக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு, ஆனா இந்த அரசாங்கத்தை இவ்வளவு குற்றம் சொல்றீங்க. பொது தளங்கள்ல பேசக்கூடிய நீங்க சட்டமன்றத்துல ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்ல, திருமதி சசிகலா அவர்களும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். நான் ஒண்ணுமே சொல்லல, ஒரு வரிதான் சொல்ல போறேன் சார். 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். 122 எம்எல்ஏக்களுக்கு முதல்ல நம்பிக்கை தீர்மானத்தில் ஜெயிச்சாச்சு. திருப்பி சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டது, அதுலயும் அந்த தீர்மானத்தை தோக்கடிச்சாச்சு. இப்ப 122 பேரும் எங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கு, ஆட்சியில இருக்கிறாங்க. இவங்க 98 பேர் வரும். சபாநாயகருக்கு ஓட்டுல நடராஜ் சேர்த்து ஓட்டு போட்டாரு. ஓட்டு போட்டாரு. அவர் நடராஜ் ஏற்கனவே அங்கிட்டு இருந்தவர் சேர்த்தே ஓட்டு போட்டாரு. அவர் இண்டிபெண்டன்டா இருக்காரு. இஷ்யூ பேஸ் சப்போர்ட். அப்போ இஷ்யூ பேஸ் சப்போர்ட் பண்ணாரு. இவர் 92 பேர் எங்க வர்றாங்க. நான் என்ன கேக்குறேன், அவங்க சேர்றதுனால பலமா பலம் இல்லையான்னு சொல்ல, ஒரு டோக்கன் ஆஃப் ப்ரொடெஸ்ட். உங்களுக்கு சபாநாயகர் நீங்க எழுந்து பேசுறதுக்கே உங்களுக்கு உரிமை கொடுக்கல. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவங்க ஓபிஎஸ் அவங்க தரப்புல பேச வைங்க, செம்மலையை பேச வைங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சொல்லும் போது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்மையிலேயே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அதுக்கான பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஏன் நீங்க தேர்தலை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க சார்? முதல்ல நான் என்ன கேட்கறேன்னா, எங்க தொகுதி 50 வருஷமா ஆசியாவினுடைய குப்பை தொட்டியா வச்சது 2 கழக ஆட்சிகள். இந்த தேர்தலையாச்சும் எங்க தொகுதி பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்த்தா 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா மரணத்தை பத்தி மட்டும் தான் நாங்கள் சந்தேகத்துக்கு பற்றி தான் நாங்கள் பேசுவோம் சொல்றோம்ல. இதுவே எங்களை நீங்க அசிங்கமா எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஊரோட எந்த பிரச்சனைகளை பற்றியுமே இது வரைக்கும் நீங்க பார்த்தா எங்கேயுமே இவங்க பேசுறதே கிடையாது.
அப்படி நான் இந்த தொகுதியில் நீங்க எதுக்கு வந்து இங்க நிக்கிறீங்கன்னு கேட்கறேன். இதை வந்து நீங்க ஜனங்கிட்ட சந்திச்சு ஊர் போய் பாத யாத்திரை போங்க, எல்லாம் கோர்ட்ல போய் இதற்கு இது வழக்கு தொடுத்திருப்பாங்களா இல்ல ஏதாவது பண்ணிருப்பாங்களா? இவங்க எதுவும் செய்யாம இப்போ வந்து அது செய்வதில்ல. தயவு செய்து இல்ல சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா என்னன்னா இதனால எங்க மக்களுக்கு என்ன பலன்? நீங்க நாளத்தோர் நாள் இன்னும் இருக்கிற குப்பையை கொண்டு எக்ஸ்ட்ரா தான் கொட்ட போறீங்களே தவிர இந்த ஏதாவது மாற்றத்தை பண்ண போறீங்களா? அண்ணன் சொன்னாரு ஏராளமா கல்லூரியில் நாங்கள் ஆர்கேனர்ல வந்துச்சுன்னு. நீங்க உண்மையிலே என்னன்னா அது நாஞ்சில் சம்பத்து பாணியில தான் சொல்லணும். கல்லூரியை கட்டினாங்க, அம்மாவை வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது, அம்மா வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சின்னம்மா வரட்டுன்னு காத்துன்னு இருந்தாங்க, அவங்களும் வரல. இப்ப தினகரன் வரட்டுன்னு காத்து நிற்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எங்கள் மக்கள் படிப்பதற்கு அந்த கல்லூரியா கல்லூரி மந்திரி கல்லூரியா? அவர் சொல்றது பில்டிங்கை பத்தி சொல்றாரு. இல்ல இந்த பில்டிங்கை திறந்து வைக்கிறது எதுக்கு? முதலமைச்சர் அறிவிச்ச உடனே வந்து திறந்து வச்சிருந்தா மாணவன் படிச்சிருப்பான்ல. ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல 4 வகுப்பறைய மாடி மேல வச்சுக்கிட்டு 4 வகுப்பறைய பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு கேவலமான கல்லூரியாக அந்த கல்லூரி இருக்குன்னு சொன்னா இதுதாங்க நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க ஆர்கேனர் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நேரா போய் திறந்துருக்கணும். கல்லூரியை மாணவர்கள் போய் படிச்சிருப்பான். நீங்க தேர்வு எங்க எழுதிட்டு இருக்கான்? மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல கழிப்பறை கூட இல்லாத ஒரு கல்லூரியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்கு. அம்மா அதை பத்தி பேசுங்க, கொண்டு வந்தாச்சு. அதை பத்தி பேசுங்க. பணம் கொடுத்தாச்சு. பில்டிங் கட்டறாங்க, கட்டியாச்சு. ஏன் நடக்கல? இன்னும் குறைகள் இருக்குன்னா சில குறைகள் முடிந்தவுடன் குறையெல்லாம் இல்ல, குறை எது இருக்கணும்? ஆமா வர்ற அகாடமிக் இயர் வந்து வர்ற ஜூன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால அந்த கட்டடத்தை வந்து திறந்துருவாங்க. நான் உங்களுடைய இந்த நியூஸ் 18 அந்த டிபேட் ஆசிரியரை நியமிக்கல. நீங்க எப்படி திடீர்னு வந்து ஒரே ராத்துல ஆசிரியர் நியமிச்சிருவீங்களா? நீங்க நான் இந்த விவாதத்தினுடைய தொடக்கத்துக்கே வருவோம். தேர்தலுக்கு ஒரு விறுவிறுப்பு அடங்கி இருக்கு. திரு பாலு சார்ட்ட கேட்கணும், இந்த செலக்டிவ் அம்னீசியா மாதிரி ஒரு செலக்டிவ் ஆக்டிவிசம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துருச்சா? ஒவ்வொரு இடைத்தேர்தலில் போனவே தேர்தல்களில் காட்டாத ஒரு வேகம் இந்த தேர்தல்களில் காட்டுறாங்க. ஒவ்வொரு தேர்தல் ஆணையரும், தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகி போகும்போது கூட தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்துறது எங்களுக்கு சவாலாக தான் இருக்குது, சவாலாக தான் இருந்தது, எங்களால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியலை, அது எங்களுக்கு ஒரு சிரமம் தான் அப்படின்றது மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அல்லது வேதனையை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ அந்த பழியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு ஆல் அவுட் எஃபர்ட், கூடுமான வரையிலும் முயற்சி பண்ணி பார்ப்போம், என்ன நடந்துருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு தீவிரத்தில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கு அப்படின்னு இதை பாசிட்டிவாக பார்க்கணுமா? இல்லை, அது அப்படியெல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல் நிறுத்தினப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறுத்தினாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து பணப்புழக்கம் நிறுத்தப்பட்டதா ஒன்று. இப்போ வந்து இவ்வளவெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தலில் பணப்புழக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? அப்போது இன்றைக்கு தேர்தல் கமிஷன் சொல்லுவதெல்லாம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு பாஜகவிற்கு மையத்தில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசான பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள நுழைய முடியாத ஒரு நிலைமை இருக்குது. தொடர்ந்து திராவிட கட்சிகள் அதனுடைய அந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தமிழகத்துக்குள்ளே நுழைய முடியல. அதனால் அவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் இதை பண்ணலாம் என்று பார்க்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு பாஜக இல்ல, நான் 2 கேள்வி கேட்கிறேன். இந்த அரங்குல பாஜக இல்ல, அவங்க சார்பில் பேசுறதுக்கு யாரும் இல்ல. இல்ல பாஜக இல்லங்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? ஏன் சொன்னா பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. ஏன் சொன்னீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணே சொல்றேன். நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுறாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் இது பிரதமர் தொகுதின்னு பேசுறாங்க. இது முதலமைச்சர் தொகுதி இல்ல, இது பிரதமர் தொகுதி. பாஜக ஜெயிச்சால் இது பிரதமர் தொகுதின்னு பேசுறாங்க. எப்படி பேசலாம்? என்ன வேணா பேசலாமே. இல்லைங்க, கூட்டாட்சி நீங்க நான் என்ன சொல்றேன், பிரதமர் முதலமைச்சரே நேரடியா உங்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல முதலமைச்சர் அப்ப ஒரு பிரதமர் வந்து ஒரு தொகுதியில எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அங்க வந்து பாஜக அவருடைய நன்மைகள் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் அவெல்லாம் ஏமாளிப்பேல. இடைத்தேர்தல் வரும்போது ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு அப்படி பேசுறேன், அதெல்லாம் கிடையாது. அப்படி பேசவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியில பேசலாம், இது முதலமைச்சர் தொகுதி. ஆகவே நாளைக்கு எங்கள் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைவர் இருக்கக்கூடிய ஆட்சி, நாங்கள் இதை கொண்டு வருவோம் என்று சொல்லலாம். எங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தானே, ஓட்டு போடுறது மக்கள் தான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்ப என்ன முதலமைச்சர் தொகுதிக்கு வாக்களிங்க, இங்க உங்க பிரதிநிதி அமைச்சர் ஆவார் அப்படின்னு வாக்களிங்க அப்படின்னு கேட்கறது கூட அப்படி பார்த்தா தவறுதான். அது இல்லைங்க, அது முதலமைச்சர் இருந்த தொகுதி தான். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் தொகுதினா என்ன அர்த்தம்னா, முதலமைச்சருக்குன்னு ஒரு தொகுதி எல்லாம் ஒதுக்கல. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் அங்க இருந்தா அந்த தொகுதியில் ஜெயிச்சவங்கிற அந்த காரணத்தினால அதைத்தான் சொல்றோம். ஆனால் அதை சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா, இப்ப அதிமுக சொல்லலாம்,
அங்கே ஏற்கனவே அம்மா இருந்த தொகுதி, அந்த தொகுதியில் நாங்கள் வந்து அதை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று யார் வேணாலும் சொல்லலாம். ஓபிஎஸ்ன்னு சொல்லலாம், இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். ஆனால் தமிழிசை சொல்கிறாங்கன்னா அதோட பொருள் என்ன? அதைத்தான் நான் ஆழமாக பார்க்குறேன். இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறாங்க. தேர்தல் கமிஷன் சித்து விளையாட்டு. அவங்க முதலமைச்சர் தொகுதிங்கிறது எதை குறிக்குதுன்னா, திரு தினகரன் அவர்கள் ஒருவேளை அது நடக்காது, ஒருவேளை வெற்றி பெற்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட்டு அவர் முதலமைச்சர் ஆவதற்கு சம்பந்தமான விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டே அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை, இல்ல தப்பு இல்லை. இவர் நடக்கும் இவர் கன்வே பண்ற விஷயங்கள் இல்ல இல்ல விஷமத்தனமா சொன்ன தினகரனே சொல்லி இருக்கிறார். டிடிவி தினகரன் அவர்களே போட்டியிடுவதற்கு முன்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், முதலமைச்சர் பொறுப்புக்கு நான் போட்டியிட போவதில்லை, அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. தெளிவா சொல்லி இருக்கிறார். ஏன்னா இதுல யாராவது அப்படி நினைச்சு விட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரே சொல்லி இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன திருத்தம், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முதலமைச்சர் ஆவீர்களா இருந்தால் இப்போதைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை, இப்போதைக்கு சொன்னார், அதை சேர்த்து சொல்லுங்க. அந்த எண்ணமே எனக்கு இல்லை என்றார். மக்கள் ஆசைப்படுறாங்க, உதயகுமார் விஜயபாஸ்கர் ஆசைப்படுவாரு. என்ன சொல்றேன்னா, இது வந்து இன்னொரு தொடரும் சந்தடி சாக்கில் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவர் சொல்ல பார்க்கிறார். டிடிவி தினகரன் மிக தெளிவாக இருக்கிறார், தெளிவாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். நன்றி, நிறைய பேசி இருக்கிறோம். ஆனாலும் வெற்றி வருவார். நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி வருவார், சட்டமன்றத்திற்குள் நுழைவார். நீங்க பாருங்க, எல்லா தேர்தலையும் தொகுதிக்கு எதுவும் நடக்காதுன்றது எல்லாமே சொல்லும் போது, ஜெயிக்கிறதுனால டிஎம்கே ஒரு சீட் வின் பண்றதுனால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, இல்ல வந்து ஒரு நம்பர் கூட்டலான்னு சொல்றாங்களே. டிஎம்கே ஒரு சீட்டு ஜெயிப்பதன் மூலம் என்னன்னா ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழிவகுக்கும், மக்களுடைய மனநிலை எடப்பாடி அரசை எடை போடக்கூடிய ஒரு தேர்தல். நன்றி, உங்கள் ஐவருக்கும் நன்றி, ஐவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. இன்னொரு தருணத்திலையும் விரிவாக பேசலாம். ஆர்கே நகரில் பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.